நல்லா கவனிக்க மக்களே, போலீஸ் இப்ப தூக்கிக்கிட்டு இருக்கு. தினமும் திருட்டு கொலை நடந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடுறவங்க எதையுமே திருடுறது இல்ல. இந்த விலை உயர்ந்த கரண்ட் கம்பிகளை மட்டும்தான் திருடுறாங்க. இந்த மாதிரி கரண்ட் கம்பிகளை தான் அவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு மேட்ரே புரியுது. பவரை கட் பண்றது பவர் கம்பியை திருடதான் போல இருக்கு. அடடா பீம் சிங், அடடா நீ பேசாம போலீஸ்லயே போய் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் போல இருக்கு இப்போ. ஆனா இது வரைக்கும் நம்ம ஏரியால கரண்ட் போனதே இல்லையே. இப்ப சந்தோஷமா கரண்ட் போயிடுச்சு. இந்த சிவா பையன் வேற எங்க போனான்னு தெரியல. ஹாய் ரேவா. ஹாய் சிவா. நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு டார்ச் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சிவா, அந்த மாதிரி எதுவும் தெரியல. உனக்கு ஏதோ தெரிஞ்சுதா ஏடி? இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஒருவேளை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏடிஎன் கம்பெனி பெட்ரோல்ல இறங்கி இருக்காங்கன்னு. ஓகே ஓகே ஏடி, போனை கட் பண்ணிட்டு ஒழுங்கா வேலைய பாரு. ஹாய் யூடி, உன் சைடுல என்ன பொசிஷன்னு சொல்லு. சிவா, ஒருவேளை நான் எதாவது பார்த்தேன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. நீ எதுவும் பண்ண வேண்டாம், முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு போதும். இன்ஃபார்ம் பண்ண உன்னை இங்க வந்துருவல்ல. சாதாரணமாவே நான் ரொம்ப பயப்படுவேன்ப்பா. ஒருவேளை உனக்கு பயமா இருக்குன்னா என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. எல்லா பயமும் பயந்து ஓடி போயிடும். சிவா, அங்க பாரு. எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டவர் மேல யாரோ ஒருத்தவ ஏறிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா வா. இது வந்துகிட்டே இருக்கேன். மத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்க வந்து மீட் பண்ணலாம். ஹலோ ஹலோ, எஸ், என்ன திருடங்களை பத்தி தெரிஞ்சிருச்சா? நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் நேரா ரேவா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் கட் இருக்கு, நான் சீக்கிரம் வந்துருவேன். என்ன உனக்குன்னு ஷார்ட் கட் இருக்குதா? ஏ கான்ஸ்டபிள், அந்த ஷார்ட் கட்ல நீயும் போயா? ஓகே சார். ஏ கான்ஸ்டபிள், எங்கயா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏதோ ஒரு வேகத்துல நான் சொல்லிட்டேன். என் வேகத்தை நீ எனக்கே சோகமாக்கிட்டியா? இது நியாயமா? யோ கான்ஸ்டபிள், சொல்லுங்க சார். இப்ப எப்படியா கீழே போறது? ஏய் சூப்பர்ப்பா, இன்னைக்கு நமக்கு டக்கரான கேபிள் கிடைச்சிருக்கு. இத மட்டும் வித்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் நில்லுங்க, அந்த ஒயரை திருடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான். என்னோட பேரு பப்பு ஒயர். ஒயரை கட் பண்றதுனாலதான் எனக்கு அந்த பேரே வந்திருக்கு. ஒயரை கட் பண்ணும்போது என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கட் பண்ணிடுவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. வீட்டுக்கு போடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க, என்னோட பேரு சிவா. ஆனா நான் உன்னை நிச்சயமா திருட விடவே மாட்டேன். ஏதோ சின்ன பையனாச்சே விட்டுட்டு போலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் போகணும். இப்ப என்ன பண்ண போற சிவா?
யாரும் பயப்படாதீங்க. நான் ஒன்னும் பூதங்கீதெல்லாம் கிடையாது. நான் எலக்ட்ரோமேன். அட உங்களோட அந்த பழைய ஃப்ரெண்டுப்பா நானு, பப்பு ஒயர். இப்ப எனக்கு கரண்டால ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு. அதனால இந்த பப்பு ஒயர் எலக்ட்ரோமேனா மாறிட்டான். இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பேரு எலக்ட்ரோமேன். என் பவரோட சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் உங்க எல்லாருக்குமே காமிச்சேன். என்னோட ஃபுல் பவரை காட்ட வேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சு. என்னோட ஒட்டுமொத்த பவருக்கும் இப்போ இந்த விதாஸ் நகரம் அடிமையாக போகுது. எப்படி? நான் எவ்வளவு பெரிய ஆள் வந்துகிட்டு இருக்கேன். என் முன்னாடியே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கியா? நான் பார்த்தேன். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த எலக்ட்ரோமேன் ஒட்டுமொத்த விதாஸ் நகரையும் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா இவனை பார்க்கும் போதெல்லாம் மக்கள் பயந்து அலறாங்க. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியலப்பா. அவன் ஏலியன் தான். நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்கோம். நீ வேணா பாரு, இந்த ஒட்டுமொத்த ஊரையும் அழிச்சிட்டு போறான். நான் சொல்றத நம்புங்கப்பா. அவன் ஒன்னும் ஏலியன்லாம் இல்ல. அவன் அந்த பப்பு ஒயர் தான். கரண்ட் கேபிள் ஒயரை திருடுறவன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் அப்போ அவன் உடம்புல எப்படி கரண்ட் ஏறிச்சுன்னு தான் தெரியல. ஆனா அன்னையில இருந்து தான் அவன் எலக்ட்ரோமேனா மாறி இருக்கான். அவனை நிச்சயமா போலீஸால பிடிக்க முடியாது. சிவா, நம்ம உடனே வேற ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் ஒட்டுமொத்த விதாஸ் நகரத்தையே அழிச்சிருவான். அவன் எப்போ எலக்ட்ரோமேனா மாறினானோ அப்பவே நான் எனக்காக ஸ்பெஷல் கிளவுஸ் அப்புறம் ஷூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை மட்டும் நான் போட்டுக்கிட்டா என்ன எந்த கரண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் அவனை அட்டாக் பண்ண தயார். இன்னைக்கு நைட் நம்ம பேட்ரோலிங் பண்ணி ஆகணும். என்னோட ஏரியாவுல திருட்டு, அதுவும் ஏன் முன்னாடியே. இந்த லட்டு சிங்க பத்தி என்ன நினைச்சா? நான் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த டயலாக் எனக்கு பிடிச்சிருக்கு. திரும்ப சொல்லு.
இந்த மாதிரி பண்ணி என் தொண்டைய முன்னாக்கிட்டு இப்போ பேசுனா எப்படி பேசுவேன்? சொல்றியா இல்ல? 50 கிலோமீட்டர் தூரத்துல எந்த திருட்டு பையில இருந்தாலும் சரி, இந்த லட்டு சிங் பேரை கேட்டா அவன் அப்படியே தெரிச்சு ஓடுவான். ஏன் தெரியுமா? இந்த லட்டு சிங் சும்மா சாதாரணமா பேமச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய திருட்டு பையில புடிச்சு அதுக்கப்புறம் தான் இவன் இந்த அளவுக்கு எலக்ட்ரோமேன், ஒழுங்கா இந்த மாதிரி பிரச்சனை பண்றது நிறுத்திட்டு என் கூட வந்துரு, இல்லன்னா நீ மறுபடியும் திரும்பி வந்துட்டியா? உன்னாலதான் நான் எலக்ட்ரோமேனாவே மாறி இருக்கேன். உன்னை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என் பவர் என்னன்னு உன்கிட்ட காட்டுறதுக்காக காத்திருக்கேன். ஓடு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நீ ஓடுவ, நான் உன்னை துரத்துவேன். எங்க போனாலும் உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு வருவேன். தைரியம் இருந்தா முன்னாடி வா. சார், அந்த பையன் பாவம் சார். அந்த சிவா பையனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க சார், பாவம். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் கான்ஸ்டபிள். ஆனா விஷயம் என்னன்னா, சிவா ஒரு தைரியமான பையன். அவன் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எலக்ட்ரோமேன், உனக்கே ஷாக் அடிச்சது போல நாங்கெல்லாம் கரண்ட்டுக்கே ஷாக் கொடுக்கறவங்க கண்ணா. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இந்நேரம் நான் அவனை கண்டிப்பா பிடிச்சிருப்பேன். அவனை பிடிக்கிறது என்னோட கடமை. போயிட்டேன், எங்க போனாலும் விட மாட்டேன். மரியாதையா வந்துரு. எங்க போனாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை பிடிப்பேன். இந்த லட்டு சிங் பேரை கேட்ட உடனே அப்படியே தலை தெரிக்க ஓடிட்டானே, உன்னை நான் பிடிச்சிருவேன். என்னையா இது ஒரே நேரத்துல எல்லா போனும் இப்படி அடிக்குது? எந்த போன நான் எடுத்து பேச? ஹலோ ஹலோ. ஓ, மறுபடியும் திருட்டா? எந்த இடத்துல? எப்போ? யார்? எலக்ட்ரோமேன் திருடிட்டானா? என்னத்தை திருடினா? ஓஹோ, பேங்கையே கொள்ளடிச்சிட்டானா? எப்படி பிடிப்பேன்? இந்த எலக்ட்ரோமேன் பெரிய தலைவலி ஆயிட்டான். எப்படி நான் பிடிப்பேன்? என்ன செய்யட்டும்? என்ன சார் இதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டக்கு டக்குன்னு எந்திரிங்க, சிவா கிட்ட போய் உதவி கேளுங்க. அந்த பையன் அசால்ட்டா பிடிச்சிருவான் சார். ஆமா, உதவி? ஒரு சின்ன பையன் கிட்ட நான் உதவி கேட்கறதா? நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், நான் போய் உதவின்னு கேட்பேனா? கான்ஸ்டபிள், இந்த மாதிரி எப்படி உன்னால யோசிக்க முடிஞ்சது? நான் சிவாவோட ஃப்ரெண்டு, நான் சிவாவோட நண்பன். சிவா 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 வேண்டாம், உட்கார வேற இடமே கிடைக்கலையா? அட, ஏப்பா நீங்க இவ்வளவு உயரத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இங்க இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த விதாஸ் நகரமும் தெரியும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எலக்ட்ரோமேனை புடிச்சிட்டீங்களா? அட இல்ல சிவா, அவன் தான் அன்னைக்கே என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான். அவன் இனி பயந்துதான் ஓடுவான். நாம தான் அவனை ட்ராப் பண்ணி பிடிக்கணும். நானும் இதே தான் யோசிச்சேன் சிவா. ஆனா நாம இந்த டிராப்பை எப்படி உருவாக்குறது? சார், அவன் கொஞ்ச நாளா டைமண்ட்ஸை தான் திருடிக்கிட்டு இருக்கா. அதனால நாம ஏன் ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷனை இங்க நடத்த கூடாது? அடா, அருமையா சொன்ன. நானும் இதே தான் யோசிச்சு வச்சிருந்தேன். நம்ம ரெண்டு பேரோட வேவ்லெங்த் ஒரே மாதிரி இருக்குதே, ஆச்சரியமா இல்ல? அதுல விலை உயர்ந்த டைமண்ட்ஸை நாம வைக்கணும். அத நிச்சயமா திருட வருவான். அதை யூஸ் பண்ணி நாம அவனை புடிச்சிடணும். என்னம்மா அருமையான ஐடியா. அப்படியே லட்டு சிங் மாதிரியே யோசிக்கிறிய நீ. சிவா, உறுதியா சொல்ற, நீ எதிர்காலத்துல பெரிய எஸ்பியா வருவ. இப்போதைக்கு நீ என்ன மாதிரி இருக்கிறதால என் கூட வந்துரு. எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும். என்ன சொல்ற? எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ஆபீசர். உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நான் அந்த ரெட் டைமண்டை எடுத்துட்டு போலாமா ப்ளீஸ்?
டேய் பையா, இது நிச்சயமா உன்னோட ஐடியாவா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த லேசர் என்ன ஒன்னும் பண்ணாது. இது கூட உனக்கு தெரியாதா? லட்டு சிங் சார், பிளான் பி. எஸ் எஸ், பிளான் பி. நானும் அதை தான் செய்யணும்னு இருந்த சிவா. நல்ல திட்டம். என் பேரு லட்டு சிங். என் பேர்ல வேணா ஸ்வீட் இருக்கலாம், ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன் சொல்லிட்டேன். உன்னை நான் டிராப் பண்ணி பிடிச்சிருக்கிறேன். வாங்க வாங்க, சந்தோஷமா உங்க மாமியார் வீடு, அதான் ஜெயிலுக்கு வந்து மாவாட்டுங்க. என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ஆமா. இங்க பாரு, உனக்கு தேவையான வைரம் என்கிட்ட இருக்கு. திறமை இருந்தா வந்து எடுத்துக்க. என்ன பண்றீங்க? அந்த பையனை போய் பிடிங்க, போங்க. மறந்துடாதீங்க, அந்த பையனோட ரேவா, ஏடி யூடி, அடுத்த டிராப் நேஷனல் கராஜ். சிவா, எங்கப்பா ஓடுற? வா, ஃபைட் பண்ணு. அந்த ரெட் டைமண்ட் என்கிட்ட கொடுத்துரு. உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லனா உன்னால தப்பிக்கவே முடியாது. ரொம்ப பேசாம வந்து வாங்கிட்டு போ. நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன் சிவா. நீ என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்ட. ஏடி யூடி, ரேவா. சிவா, இந்த எலக்ட்ரோமேன் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கலங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. என் சக்தியை மட்டும் நான் உன்கிட்ட காமிச்சா என்கிட்ட மோதுறது தப்புன்னு அப்போ உனக்கு புரியும். நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன்டா சின்ன பையனே. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னோட பேரு சிவா. சிவா. சிவா, இந்த பிடிச்சுக்கோ. நான் சொல்றதை கேளு. அவனை அங்கேயே மேலேயே பிடிச்சி நிறுத்தி வை. நான் அவனை மேல போய் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
என்ன அப்படி பாக்குற? போலீஸோட வரலாற்றுலயே இது வரைக்கும் யாரும் ஆன் ஏர்ல அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. இனிமே இந்த லட்டு சிங்கோட பேரு டிவி, பேப்பர், புஸ்தகம் அப்படின்னு மட்டும் இல்லாம சரித்திரத்திலையும் இடம்பெற போகுது. இதனால இந்த லட்டு சிங் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. லட்டு சிங்க பத்தி என்ன நினைச்ச? லட்டு சிங் பேரை கேட்டாலே 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க கூட திருடுறதுக்கு யோசிப்பாண்டா. அது என்ன கம்பளி பூச்சி? லட்டு சிங் சார் கீழே வாங்க. உங்க பஞ்ச் டைலாக்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு தடவை காப்பாத்தி இருக்க. இந்த சந்தர்ப்பத்துல இருந்து நீ நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லட்டு சிங் சார், இந்த எலக்ட்ரோமேனை நீங்க எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிவா, நீ முதல்ல உன்னோட வீட்டுக்கு போப்பா. உன் தாத்தா பாட்டிக்கு நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. போ, வீட்டுக்கு போ. ஓகே சார், பை பை. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். ஆமா, அது என்னாச்சுன்னா நான் அதை எலக்ட்ரோமேனு பார்த்து சொன்னேன். ஏய் மரியாதையா நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்குன்னு அவன் பயந்து போய் என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துட்டா. இல்ல அதுதானே உண்மை. நடந்ததா அப்படியே போடுங்க. இந்த லட்டு சிங் பேரை கேட்டா 50 கிலோமீட்டர்ல இருக்கிறவன திருட